ஏமல எங்க ஐயாவை பார்த்ததும் எனக்கு சந்தோஷம் பொங்க கூடாதா? இல்ல ரொம்ப நாளா ஆளை காணுமேனு தேடிக்கிட்டு இருந்தேன். கோயிலு குளம்னு அலைதாரன்னு இன்னைக்கு அது வந்தார. மகா கல்யாணத்துக்கு முன்ன நின்று செய்யணுங்கிற எண்ணம் அது வந்துச்சேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். உனக்கு என்ன? அதுவும் சரிதான். சரி, அதெல்லாம் சரி. அந்த சந்தோஷமான கையோட போய் மூயில நல்லா மசாலா தடவி போடி. என்னது மூணை பிடிக்கவா? அதனால மூணை பிடிக்க ஏத்தா தெரியாம வாய் ஒளறிட்டேன் கொளறிட்டு. சரி, தெரியாம வாய் கொளற கூடாதா? மனுஷனுக்கு லேசா வாய் கொளறி போச்சு, அதுக்கு சொல்லி கட்டுவியா? மீனை போய் பூரின்னு சொன்னேன். ஆமா, சந்தோஷனாலும் மீனை திங்கணும், துக்கனாலும் மீனை திங்கணும். இதே கணக்கு வழக்கு கிடையாம தான் அலையுத. சந்தோஷனாலும் நல்லா சாப்பிடணும், துக்கனாலும் நல்லா சாப்பிடணும். அதுதான் என் பாலிசி. போய் செய்யினா செய்ய. ஆமாண்ணே, ஓ பாலிசி தான் நல்ல பாலிசியா இருக்கு. சோத்து பாலிசி. ஏ ஆத்தா வந்துட்டியா? வாயாடி வாத்து. என்னைய அனிதா மாவிய செத்த நேரம் நிம்மதியா பேச விட மாட்டேல. உடனே ஒட்டு கட்டிட்டு ஓடியாந்து வியூட்டி. ஆமா, ஒட்டு கேக்கடா ஒட்டு. நீ தான் ஊருக்கே மைக் வச்ச மாதிரி பேசுறியே. இதுல ஒட்டு கேக்கறதுக்கு என்ன இருக்கு? ஒட்டு கேக்கறதுக்கு ஏடி சும்மா தான ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஒரு பேச்சுக்கு நான் சொல்ல கூடாதா? உடனே கோவத்துல அப்படியே குப்பிளிக்கிற. ஏன் மட்டும் இப்படி கோவப்படுத? ஆமா, இந்த வீட்ல நான் கோவப்பட மட்டும் எல்லாருக்கும் தப்பா போய்டும். நீங்க எல்லாரும் எரிஞ்சு எரிஞ்சு விழலாம். ஏன் நேத்து கூட அனிதா அம்மா எரிஞ்சு விழுந்துச்சு. அப்ப யாராவது சொன்னீங்களா? என்னைய மட்டும் நல்லா சொல்லுவேளோ. ஏடி என்னை ஏண்டி வம்பு கிழக்குற? நான் செவனேன்னு தானே இருக்கேன். நீ செவனேன்னு இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. வேற ஒண்ணும் கிடையாது. போதுமா? பின்ன எப்ப பார்த்தாலும் ஒன்னிய மாதிரியே நான் எடுக்கங்கிறது. அப்புறம் என்கிட்ட வம்பு சண்டை அளக்குறது. நான் யாருக்கிட்ட போய் வம்பு சண்டை அளக்கிறேன்? சும்மா தானே எடுக்கிறேன். என்னத்தையும் சொன்னா அப்ப எனக்கு கோவமே வரக்கூடாதா? இந்த வீட்டுல நான் ஒன்னும் பேசக்கூடாதா? ஏத்த நல்லா பேசுதா. உன்னை யாராவது பேச வேண்டாம்னு சொல்றாங்களா? சும்மா கோவப்படாதுன்னு சொன்னேன். அதுக்கு இம்பூட்டு பேச்சா? சரி சரி, சண்டை படாதீங்க. மீனை பொரிக்கிறேன், சாப்பிட வாங்க. இதுக்கு தான் முதலே சொன்னேன். உன் வேலையை பார்த்து நீ கரெக்டா செஞ்சிருந்தனா யாராவது பிரச்சனை பண்ணுவாங்களா? நீ தாடி நின்னு கேள்வி கேட்கறது. அப்புறம் எல்லாரும் பிரச்சனை தான் பண்ணுவாங்க. முதல்ல போய் மீனை பொடி. நான் வரிசையா ஒவ்வொருத்தரையா கூட்டிட்டு வந்து ஆஜர்படுத்துறேன். சரியா? எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்புறமா நிதானமா பேசுவோம். அதானே, சோறு சோறு சோறுன்னு உனக்கு வயிறு நிறைஞ்சா போதும்ல. மத்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. போய் மீனை பொரிக்கிறேன். ஹே அப்பா, உன் சத்தம் தான் இந்த வீடு பூரா இருக்கு. மைக் இல்லாம சொன்ன மாதிரி அந்த பிள்ளை சொல்ற மாதிரி தான் கத்திக்கிட்டு இருக்கான்.